ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் பாபா மாமியின் ஆத்ம நமஸ்காரங்கள். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு அவருடைய திவ்ய சரித்திரம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவர் இன்றளவும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அற்புதங்கள், லீலைகள், மகிமைகள், அவருடைய அற்புதமான உபதேசங்கள், இவை எல்லாவற்றையும் நம் சாய் தொலைக்காட்சியின் மூலமாக நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். முன்னரே சொன்னவாறு மகான்கள் ஆத்ம ஞானியருடைய அற்புத சரித்திரத்தை கேட்பதாலேயே ஒருவருக்கு எல்லா பாவங்களும் தொலைந்துவிடும் என்பது நம்முடைய முன்னோர்கள் கூறும் வாக்கு. அப்படி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவினுடைய அற்புதங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். அந்த வகையில் அவருடைய நடைமுறை, அவருடைய செயல்பாடுகள் அதில் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பொதுவாக எல்லா மகான்கள், ஆத்ம ஞானியர், சித்த புருஷர்கள், பல்வேறு வகை பெயர்களை அவர்களுக்கு அளிக்கிறோம். ஆத்மாவால் எல்லாருமே ஒன்றுதான். ஆக இவர்கள் எல்லோருமே அவரவருக்குடைய தனிப்பட்ட முறையில் நடைமுறை, பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் இதெல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படும். அதை வைத்து கொண்டு நாம் இவர் இப்படி இருக்கிறாரே, அவர் அப்படி இருக்கிறாரே, இவர் ஏன் அங்கு செல்லவில்லை, அவர் ஏன் இங்கு வரவில்லை, இப்படியெல்லாம் நமக்குள்ளே கேள்விகள் கேட்டு சந்தேகப்பட்டு குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பக்தர்கள் நம்முடைய சமர்த்த ஷிரடி சாய்பாபாவினுடைய பக்தர்களானாலும் சரி, சுவாமி சத்ய சாய்பாபாவுடைய பக்தர்களும் சரி, இருவருமே ஒன்றுதான் ஆத்மாவில். அவர்கள் சில வினாக்களை, சில கேள்விகளை எழுப்புவதுண்டு. அவ்வப்போது ஒரு சிலருக்கு காரணம், இந்த சாமானிய மனிதர்களுக்கு கேள்விகளை எழுப்புவதில் மிகவும் சிறந்தவர்கள். ஆக அவர்களுக்கு கேள்விகள் கேட்கத்தான் தெரியும். அதற்குண்டான பதிலையும் சுவாமியே அற்புதமாக பல சமயங்களில் வழங்கி இருக்கிறார். ஆனால் என்ன உள்ளத்தில் சுவாமியை குறித்து, இறைவனை குறித்து, மகான்களை குறித்து கேள்வி எழுகிறதோ அதற்குண்டான பதில் எவர் மூலமாவது உடனடியாக அவருக்கு கிடைத்துவிடும். அதுதான் சத்தியம். நிறைய பேர் அந்த மாதிரியான அற்புதங்களை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நிறைய பேர் என்னிடம், அம்மா, பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா தன்னுடைய பிறந்தது முதல் இதுவரை நாம் பார்த்து கொண்டிருந்த அந்த அற்புதங்கள் எல்லாவற்றிலுமே சமர்த்த ஷிரடி சாய் பாபாவினுடைய அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஒரு வழித்தோன்றலாக முழுமையாக ஒவ்வொரு கட்டத்திலும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய ஒரு நாமத்தை சொல்லி அவரை போற்றி அவருடைய விக்கிரகத்தில் அந்த விபூதியை வரவழைத்து அபிஷேகம் செய்து, சிறு குழந்தை முதலே உணவு உண்ணாமல் பட்டினியாக இருந்த பொழுது, எப்படி நீ பட்டினியாக இருக்கிறாயே என்று அன்னையார் கேட்டபொழுது, இல்லை, என்னுடைய தாத்தா எனக்கு உணவு வழங்கிவிட்டார் என்று சொன்னதும் சரி, அவருடைய கைகளில் பால் மனம் பாராத அந்த பச்சளம், அந்த கையில் பால் சாதத்துடைய வாசனையையும் தாயார் அவர் அனுபவித்திருக்கிறார். அப்படி நம்முடைய ஷிரடி சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவர் கூடவே இருந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தையும் சுவாமி சத்ய சாய்பாபாவை நேரடியாக மக்களுக்கு விளக்கியும் காண்பித்திருக்கிறார். அந்த அற்புதங்களை சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா ஷிரடிக்கு இதுவரை செல்லவில்லை? இப்படி ஒரு கேள்வி நிறைய பக்தர்கள் எழுப்பினார்கள். அதாவது நாம் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், மகான்களும் நம்மை மாதிரியே 2 கைகளும் 2 கால்களும் வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வாகனத்தில் ஏறி, அது பஸ்ஸிலோ, புகவண்டியிலோ, விமானத்திலோ ஏறி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் மகான்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு எண்ணம் பரவலாக நம்மில் பலருக்கு இருந்து வருகிறது. அவர்களுக்கு அது மாதிரியாக செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம் இதுவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த அந்த பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் அற்புதங்களே அதற்கு சாட்சி. அதுக்கு ஒரே சமயத்தில் பல இடங்களில் காட்சி தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் இந்த அவதூதர்கள், திகம்பரர்கள் என்று சொல்லக்கூடிய மகான்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இடத்திற்கு நம்மை போன்று சாமானிய மனிதர்களை போன்று பேருந்தில், புகை வண்டியில் ஏறி செல்ல வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை.
அவர்கள் நினைத்தால் சூக்ஷ்ம சரீரத்தில் எல்லா இடங்களுக்கும் சென்று வர முடியும். அப்படி பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஏன் சரீரத்தோடு உடலோடு தன்னுடைய அங்கே க்ஷேத்திரம் விட்டு மற்ற மகான்களுடைய புண்ணிய க்ஷேத்திரம் ஷிரடி பாபாவினுடைய இடத்திற்கு சென்று வரவில்லை என்று பலரும் கேள்வி கேட்கும் பொழுது, பொதுவாக ஒவ்வொரு ஞானியருடைய நடைமுறைகள், வழிபாடுகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே அவரவருடைய தோன்றிய காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப மாறுபடும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் அவதரிப்பதால் அந்த காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப பகவத்கீதையில் கீதாச்சாரம் சொல்லுவது என்னவென்றால், என்னுடைய அம்சமாக நீரூற்றுக்கள், லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் நீரூற்றுக்கள் அவ்வப்போது அந்தந்த காலத்தின் தேவைக்கேற்ப பூமியிலிருந்து புறப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த நீர் ஊற்றுக்களை போன்ற மகான்கள், நீர் ஊற்றுக்களை போன்ற சித்த புருஷர்கள், நீர் ஊற்றுக்களை போன்ற யோகீஸ்வரர்கள் புறப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவரவர்கள் தாங்கள் வந்த பணி நிறைவேறியதும் இறுதியாக என்னை வந்து அடைவார்கள். இப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மிக தெளிவாக கீதாச்சாரத்தில் அற்புதமாக விளக்கியுள்ளார். அவ்வாறே இந்த மகான்கள், ஆத்ம ஞானியர்கள் எல்லாருமே காலத்தினுடைய தேவைக்கேற்ப, காலத்தினுடைய கட்டாயத்திற்கு ஏற்ப எங்கெங்கு அவர்கள் தோன்றுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் அங்கு தோன்றினால் அந்த அவர்களுடைய தேவை என்ன உண்டோ அதை நிறைவேற்றிய பிறகு இறைவனடியே சென்று சேருவார்கள். ஆக நாம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஏன் ஷிரடிக்கு ஸ்தூல சரீரத்தோடு செல்லவில்லை, ஏன் மற்ற மகான்கள் இங்கு வரவில்லை, இவர் ஏன் அங்கு செல்லவில்லை என்றெல்லாம் கேள்விகளை எழுப்புவது வீண் வாதங்கள். காரணம், அவர்கள் எல்லோரும் ஆத்மாவில் ஒருவரே, ஆத்மாவால் வேறுபட்டவர்கள் அல்ல. அதே போன்று நடைமுறை பழக்க வழக்கங்களும் ஒருவருக்கொருவர் வித்தியாசப்படும். அதையும் நாம் கம்பேர் செய்வதோ அல்லது ஒப்பிட்டு பார்ப்பதோ வீணான ஒரு விவாதம். அது வீணான செயல், தேவையற்ற செயல். அது காரணம், நமக்கு என்ன தேவை? குருமார்களிடமிருந்து அவர்கள் அளிக்கக்கூடிய உபதேசங்கள், அந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டக்கூடியது என்று நம்பி அந்த உபதேசங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பாதங்களை பற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி சொன்னது மாதிரி குருமார்களுடைய உபதேசங்களை விட்டுவிட்டு அவர்களுடைய ஆடைகளில் உள்ள ஓட்டைகளை கணக்கில் எடுப்பது எவ்வளவு அபத்தமான விஷயமோ அவ்வளவு அபத்தமான விஷயம் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்வது. அதே போன்று ஒவ்வொரு மகான்களும் அவர்களுடைய காலத்தின் தேவைக்கேற்ப அவரவர்கள் சில கோலத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு உதாரணமாக ஸ்ரீ தத்தாத்திரேயர் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் 3 மிகப்பெரிய ஒரு முப்பெரும் தெய்வங்களுடைய மொத்த சக்தியின் சொரூபமாக அளவு கடந்த ஆற்றலையுடைய ஒரு யோகீஸ்வரராக அவதரித்த ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய 2வது அவதாரமான ஸ்ரீ குரு நரசிம்ம சரஸ்வதி என்ற மாபெரும் ஆற்றலையுடைய இந்த சுவாமி தான் பிறந்த ஒரு 7-8 வயது வரை தன்னுடைய பெற்றோரிடத்தில் மகாராஷ்டிராவில் கரஞ்சா என்ற இடத்தில் வாழ்ந்துவிட்டு பிறகு தன்னுடைய சந்நியாச தர்மத்தை மேற்கொள்வதற்காக நேரடியாக புறப்பட்டு குல்பர்கா அருகில் உள்ள கானகாப்பூர் என்ற இடத்திற்கு வருகை தருகிறார். அவர் முறையாக சந்நியாச தீட்சை எடுத்துக்கொண்டு சந்நியாச தர்மத்தின்படி வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டி நல் மார்க்கத்தை போதித்தவர். அவருக்கு அடுத்தபடியாக வந்த நம்ம சமர்த்த அக்கல்கோட் மகாராஜ், சமர்த்த சுவாமி மகாராஜ் சித்த புருஷராக மகா யோகீஸ்வரராக வாழ்ந்தவர் அவர். ஆக இப்படிப்பட்ட மகான்கள் எல்லோருமே ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய காலத்தின் தேவைக்கேற்ப சந்நியாசியாகவோ அல்லது சித்த புருஷராகவோ யோகீஸ்வரராகவோ ஆத்ம ஞானியராகவோ வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன, இதற்குள் எந்த வேறுபாடுமே கிடையாது. அது எப்படி என்றால், அதையும் ஒரு முறை கேட்டபொழுது நம்முடைய ஸ்ரீ கஜானன் மகாராஜ் என்ற தத்தாவதாரி சமர்த்த ராமதாசர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகீஸ்வரருடைய அவதாரம் என்று அடுத்த அவதாரம் என்று கருதப்படுபவர், கணேஸ்வர் என்று சொல்லக்கின்ற கணபதியினுடைய மூலாதார மூர்த்தி, முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கணபதி தேவருடைய அம்சமாக கருதப்படுபவர் ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்கள் நம்முடைய மகாராஷ்டிரா தேசத்தில் மிகப்பெரிய ஒரு யோகீஸ்வரர். சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவர் வாழ்ந்தவர். அவர் ஒரு முறை என்ன ஆயிற்றாம், அவருடைய தன்னுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை உற்சாகமாக தட்டி தன்னுடைய சிஷ்யர்களை அழைக்கிறார். என்ன சுவாமி, இன்று இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்களே என்று கேட்டபொழுது,
என்னை பார்ப்பதற்கு ஒரு வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற ஒரு கர்ம யோகி வருகிறார். இந்த இடங்களை எல்லாம் சுற்றமாக வைத்து கொள்ளுங்கள், அவருக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கைகளை தட்டி உற்சாகமாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார். இவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். இவர் ஒரு ராஜயோகி, அவர் ஒரு கர்மயோகி. இவர் எப்படி அவர் என்னுடைய சகோதரர் என்று சொல்கிறார்? என்னுடைய சகோதரர் வருகிறார் என்று சொன்னாராம் சுவாமி. சரி, அவர்கள் இருவரும் முதலில் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்போம், பிறகு நம் சுவாமியிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று எல்லோரும் ஆவலாக சுற்றி அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற தத்தாத்திரேயருடைய வழித்தோன்றல். அவர் அங்கே பார்ப்பதற்காக ஸ்ரீ கஜானன் மகாராஜ் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார். இவர்கள் இருவருக்கும் நம்முடைய எந்த விதமான கடித தொடர்போ போக்குவரத்து தொடர்போ அல்லது கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய எவர் மூலமாவது அறிவித்த தொடர்பு எதுவுமே இல்லை. ஆத்மாவில் உள்ள தொடர்பு அவ்வளவுதான். ஆக சுவாமி வாசுதேவானந்த சரஸ்வதி அவர்கள் மகாராஜ் அவர்கள் வருகிறார்கள். கஜானன் மகாராஜ் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இருவருடைய கண்களும் பேசிக்கொள்கிறன. பிறகு உற்சாகமாக அவர் கண்களிலே விடை பெற்று கொண்டு சென்று விடுகிறார். இவரும் அவருக்கு விடை கொடுத்து விட்டு கைகளை தட்டி கொண்டு உற்சாகமாக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய பக்தர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சுவாமி, நீங்கள் 2 பேரும் ஏதோ பேசிக்கொள்வதாக நாங்கள் நினைத்து கொண்டோம், ஆனால் கண்களாக ஏதோ பேசிக்கொண்டீர்கள், என்ன பேசினீர்கள் என்று தெரியவில்லை. அவர் எதற்காக இங்கே வந்தார்? வந்து உங்களிடம் ஒன்றுமே பேசவில்லையே, நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லையே, உடனே அவர் சென்று விட்டாரே. இப்படியெல்லாம் கேட்டபொழுது கஜானன் மகாராஜ் அவர்கள் சொன்னாராம், அன்பர்களே, என்னை போன்ற அவரை போன்றவர்கள் எல்லாம் வாயால் சாமானிய மனிதர்களைப் போன்று பேசிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவருடைய ஒரு தொடர்பு மற்றவருடைய ஆத்மாவில் பிரதிபலிக்கும். அவர் என்னை பார்க்க வந்த நோக்கத்தை அவருடைய கண்களால் தெரிவித்து விட்டார். நான் என்னுடைய கண்களால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதாக சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். எங்களுக்குள்ள உள்ள தொடர்பு ஆத்ம தொடர்பு. நாங்கள் சரீரத்தால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி நினைத்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னபொழுது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்ததாம் மகான்களுக்குடையே உள்ள தொடர்பு ஆத்ம தொடர்பு. அப்பொழுது கூட கேட்டார்கள் அவர்கள், நீங்கள் எப்படி அவரை சகோதரர் என்று அழைக்கிறீர்கள்? அவருடைய பாதை வேறு, அவர் போய்கொண்டிருக்கும் பாதை வேறு. அவர் கர்ம யோகத்தினுடைய பாதையில் செல்கிறார், நீங்கள் ராஜயோகத்தின் பாதையில் செல்கிறீர்கள். நீங்கள் ஒரு சித்த புருஷர், நீங்கள் முறையாக தீட்சை எதுவும் பெற்றுக்கொள்ளாத ஒரு சன்னியாசியே இல்லாத ஒரு கோலத்தில் நீங்கள் மகானாக ஓடுகின்ற ஒரு சாக்கடை குட்டையிலிருந்து தண்ணீரை எடுத்து குடிப்பீர்கள். எல்லா இடங்களுக்கும் சென்று வருவீர்கள். உங்களுக்கென்று சில நியம நிஷ்டைகள் என்று எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட நீங்கள் அவர் முறையாக சன்னியாசி தீட்சை பெற்றுக்கொண்டு வந்தவரை நீங்கள் எப்படி சகோதரர் என்று சொல்வீர்கள்? உங்கள் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை? இப்படியெல்லாம் கேட்டபொழுது அவர் சொன்னாராம், அதற்கு அவர் கூறிய அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். நதிகள், இந்த புண்ணிய தேசத்தில் பல்வேறு நதிகள் இருக்கிறது. நதிகள் எல்லாவற்றிற்குமே ஒரு விசேஷ தன்மை குணாதிசயம் இருக்கிறது. எல்லா நதிகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை கொண்டு அந்த நதியை போற்றுகின்றார்கள், மக்கள் வணங்குகின்றார்கள், பூஜை செய்கிறார்கள், அந்த நதிக்கு உண்டான வழிபாடுகளை செய்கிறார்கள். அந்த நதிக்கு உண்டான சிறப்பு பிரத்யேக குணங்களும் இருக்கிறது. அந்த நதியை இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறது. அந்த நதிக்கென்று சிறப்பாக தனிப்பட்ட வரலாறும் இருக்கின்றது நம்முடைய சாத்திரங்களின்படி. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதும் இருந்தும் கூட அந்த நதிகள் எல்லாமே இறுதியாக சென்று சேரக்கூடிய சங்கமிக்கக்கூடிய இடம் சமுத்திரம், கடல் மட்டும்தான் இல்லையா? அப்படி இந்த நதிகள் எல்லாமே அதாவது தன்னுடைய பாதையில் அதோடைய பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் கடைசியாக அது சென்று சங்கமிக்கக்கூடிய இடம் சமுத்திரம்தான், கடல்தான். அதை போன்றே நம்முடைய மகான்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் தோன்றிய அந்த மகான்களும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு குலத்தில் தோன்றிய மகான்களும் அவரவர்க்குரிய பணியை செய்துவிட்டு இறுதியாக சங்கமிப்பது இறைவன் என்கிற சமுத்திரத்தில், இறைவன் என்கிற அந்த கடலில்தான். இப்படி இருக்கும் பொழுது என்ன வித்தியாசம் எங்களுக்குள் இருக்க முடியும்? ஏன் இவ்வாறு நீங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆக அந்த மகானை என்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது என்று சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னாராம். இப்படித்தான் நாம் மகான்களை நாம் போற்றி வணங்கக்கூடிய ஒரு மரபு என்பதையும் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா நம்முடைய மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார், பக்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். காரணம், மகான்களை பார்க்கும் பொழுது பல்வேறு கேள்விகள் நம்முள் எழுகிறது. அந்த கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியவாக மட்டுமே இருக்க வேண்டும்.
அதை விட்டுவிட்டு மகான்கள் எப்படி கோலத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் யார் என்ற ஆராய்ச்சி நமக்கு தேவையே இல்லை. அப்படி அந்த ஆராய்ச்சியோ விமர்சனமோ செய்தால் அது மாபெரும் தவறு, மாபெரும் பாவம். இதே போன்று ஒரு சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்பாபாவை பார்க்க வந்த ஒருவர், அவர் எப்பொழுதோ இவரை பற்றி ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார். அதை பாபா சுட்டி காட்டி, என்னை பார்க்க வரும்பொழுது என்னை பற்றி ஏன் அனாவசியமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவும் அப்படித்தான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மற்றவருடைய முறைகளையோ மற்றவருடைய வழிபாடுகளையோ மற்றவருடைய அந்த நடைமுறை பழக்க வழக்கங்களையோ எதையுமே அவர் குறை கூறியதும் கிடையாது, விமர்சனம் செய்ததும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் என்று சொல்வார்கள். அதற்கும் ஒரு படி மேலாக சென்று துஷ்ட நிகிரகம் என்பதல்ல, துஷ்டர்களையும் தீயவர்களையும் நல்ல வழியை அவர்களுக்கு காண்பித்து நல் மார்க்கத்தில் அவர்களை வழிநடத்தி அவர்களையும் தூய்மையானவர்களாக மாற்றி அன்பு என்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வைத்து அவர்களையும் நல்லவர்களாக இந்த சமூகத்தில் நாம் நடமாட வைக்க வேண்டும், இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்குமாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையிலேயே அவருடைய அவதாரமும் நிகழ்ந்தது என்று சொன்னால் அதுதான் சத்தியம். ஸ்ரீ சத்யநாராயணராக அவதரித்த நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபாவினுடைய நோக்கமே அதுதான். ஆக அவருக்கு எங்குமே சரீரத்தோடு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பக்தர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அவரோடு பல சமயங்களில் அவர் பயணிப்பார். ஆனால் பல சமயங்களில் தன்னுடைய பூத உடலை விட்டுவிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு சென்று யாரோ ஒருவரை காப்பாற்றி விட்டு வருவார். ஆக மகான்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கும் செல்லக்கூடியவர்கள், எந்த இடத்திலும் நீக்கமர நிறைந்தவர்கள், இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் நிறைந்தவர்கள். அவர்கள் இங்கு இருப்பார்களா அங்கு செல்வார்களா என்று அவருடைய வாழ்க்கை நடைமுறை பழக்க வழக்கங்களை பற்றி விமர்சனம் செய்வதோ குறை கூறுவதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ மிகவும் பாவமான தவறான செயல் என்பதை நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா பலமுறை எல்லோருக்கும் எடுத்து கூறியுள்ளார். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை முறையும் அப்படிப்பட்டதாகவே அமைந்தது. அவர் தன்னிடத்தில் வரக்கூடிய பல்வேறு மகான்கள் அவரை தரிசிக்க வந்துள்ளார்கள். அவர்களிடம் அன்போடு அவர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அவற்றையும் புன்முறுவலோடு ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்து கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும் ஒரு அற்புதமான ஒரு குணம் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவிடம் இருந்தது. அதே சமயத்தில் பாரபட்சமின்றி தன்னை பார்க்க வரும் ஏதாவது ஒரு தீய குணம் எவரிடமாவது இருந்தால் கூட அதையும் அவருடைய பாதையிலேயே சென்று நல்ல முறையில் அன்பான முறையில் அவருக்கு எடுத்துரைத்து அவற்றையும் திருத்தக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு ஆற்றல், இவை எல்லாமே தன்னகத்தை பெற்றிருந்த ஒரு மாபெரும் ஒரு அவதாரமே நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆக அந்த பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவரை பார்க்க பல்வேறு யோகீஸ்வரர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் ஒரு சுவாமி அமிர்தானந்தர் என்பவர் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை பார்ப்பதற்காக ஒரு முறை வருகிறார். அவர் வரும்பொழுது சுவாமி சத்ய சாய்பாபா அவரிடம் ஏன் ஒரு மாதிரியான மனநிலையில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், சுவாமி, நான் வீரியமிக்க ஒரு ஆஸ்துமா என்ற வியாதியால் அவஸ்தைப்படுகிறேன். சுவாசம் தடைபடுகிறது, மிகவும் பிரச்சனையாக இருக்கிறது, நரம்பு மண்டலத்திலெல்லாம் பிரச்சனை இருக்கிறது. இந்த ஆஸ்மா வியாதியை நான் போக்கிக் கொள்ள வேண்டும், மருந்து மாத்திரைகள் மேல் எனக்கு நம்பிக்கை போய்விட்டது, இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது சுவாமி சிரித்தாராம். எதற்காக சிரித்தார் என்றால், அவரிடம் பங்காரு என்றால் தங்கம், தம்முடைய பக்தர்களை அன்போடு சுவாமி அழைக்கக்கூடிய விதம் இதுதான். பங்காரு என்றால் தங்கமே என்று அழைப்பாராம். பங்காரு, நீங்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன சுவாமி என்று கேட்டபொழுது, உங்களுக்கு வந்திருப்பது ஆஸ்துமா அல்ல. எப்படி சுவாமி சொல்கிறீர்கள்? உங்களுக்கு வந்திருப்பது ஆஸ்துமா அல்ல, நீங்கள் முறையற்ற ஒரு யோக பயிற்சி, ஹடயோகம் என்று சொல்வார்கள், அந்த முறையற்ற யோக பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டதால் உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அது சுவாசப்பையையும் பாதித்திருக்கிறது. இதனால் தான் உங்களுக்கு மூச்சு விட சிரமப்படுகிறீர்கள். இதை ஆஸ்துமா என்று தவறாக நீங்கள் கணித்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஆஸ்துமாவே அல்ல, அதையும் சரி செய்து விடலாம், என்னுடன் சில நாட்கள் இருங்கள் என்றாராம். நம்முடைய மருத்துவர்களை பற்றி நாம் சிறிது யோசித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் படித்தும் கூட அவர்கள், இதுதான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வித்தியாசம், பல ஆண்டு காலமாக படித்தும் கூட அவர்களால் இன்ன வியாதி இது என்று சில நேரங்களில் டயக்னோஸ் என்று சொல்வார்களே, அறுதிட்டு சொல்ல முடியவில்லை. பல்வேறு சோதனைகள், டெஸ்ட்டு, எல்லா வகையான டெஸ்ட்டும் எடுத்தும் கூட
பல சமயங்களில் உனக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் ஆன்மீகத்தில் அதற்கு தீர்வு உண்டு. மகான்களுடைய குருமார்களுடைய பாதங்களை பிடித்து கொண்டால், தூய்மையான உள்ளம் இருந்தால் நிச்சயமாக குருமார்களே ஓடி வந்து உதவுவார்கள் என்பதற்கு இது மாதிரியான நிகழ்வுகளே ஒரு சாட்சியாக அமைகிறது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவரை பார்த்த மாத்திரத்தில் சொல்லிவிட்டார், ஹடயோக பயிற்சியை தவறாக நீ உபயோகித்த காரணத்தால் நீங்கள் இது மாதிரியான ஒரு அவஸ்தைக்குள்ளாகி இருக்கிறீர்கள், சரி செய்து விடலாம், இறைவன் நம்மோடு இருக்கிறார், கவலைப்படாதீர்கள், என்னுடனே தங்கியிருங்கள் என்றாராம். அப்படி ஒரு ஆதரவான ஒரு அன்பான வார்த்தைகளை கேட்டவுடன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவுடன் சிறிது நாட்கள் அவர் சில மாதங்கள் அவரோடு தங்கி இருக்கிறார். அந்த பாக்கியத்தையும் தாம் பெற்றதாக தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அவர் பகிர்ந்து கொள்கிறார். அமிர்தானந்தர் என்ன சொல்வார், சில நேரங்களில் முதலில் சில நாட்களுக்கு பகவான் தம்முடைய கை அசைப்பால் விபூதியை வரவழைத்து சுவாமிக்கு வழங்கி நீங்கள் அதை உட்கொள்ளுங்கள் என்று சொல்வாராம். அன்பாக அவருடைய நெற்றியிலும் இட்டு விடுவாராம். மேலும் சில நாட்கள் கழித்து 4 திசைகளையும் திரும்பி நின்று பார்த்து, 4 திசைகளிலும் உள்ள திசை மன்னர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, திசை மன்னர்களிடத்தில் ஏதோ ஒன்று பேசிக்கொண்டு தன்னுடைய கைகளில் ஏதோ ஒருவித பொருளை வரவழைத்தாராம். அந்த பொருள் என்னவென்று பார்த்தால் பொன் நிறத்தில் ஆகப்பட்ட துகள்கள். அதையும் அது சுவாமி அமிர்தானந்தருக்கு அளித்து உண்ணச் சொன்னாராம். பிறகு சிறிது நாட்கள் கழித்து செம்பு நிறத்தாலான துகள்களை அளித்து அதை அவருடைய முதுகிலும் அவருடைய நெஞ்சு பகுதியிலும் தானே அன்போடு பூசி விட்டாராம். இவ்வாறு ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகும் தன்னுடைய வியாதி படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை அவர் நன்றாக உணர்ந்து கொண்டார். இறுதியாக என்ன ஆயிற்றாம், அவருடைய அந்த சிகிச்சையின் போது பச்சிலைகள் வைத்தியத்தை சுவாமி அவருக்கு செய்கிறார். அந்த பச்சிலை வைத்தியம் என்று சொல்லும் பொழுது ஹிமாச்சல பிரதேசத்திலிருந்து பச்சிலைகளை எல்லாம் வரவழைத்து அவரை உண்ண சொல்கிறார். இங்குதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அந்த பச்சிலைகள் அனைத்துமே அப்படி ஒரு கசப்பு சக்தி வாய்ந்தவையாக இருக்கிறது. ஆனால் உனக்கு தேவையாக வேண்டுமா, இந்த பச்சிலை முழுவதும் நீ சாப்பிட வேண்டாம், ஒரு பகுதியை நான் வைத்துக் கொள்கிறேன், இன்னொரு பகுதியை நீ சாப்பிடு என்றாராம். மற்றொரு பகுதியை அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். கசப்பு தாங்க முடியவில்லை. சுவாமி, அடுத்த பகுதியை என்னிடத்தில் கொடுத்து விடாதீர்கள், கொடுத்தால் நான் தாங்க மாட்டேன் என்று சொன்னாராம். அந்த பகுதி முழுவதும் சாப்பிட்டு முடித்த பிறகு இப்பொழுது இந்த பகுதியும் சேர்த்து சாப்பிடு என்று சொன்ன பொழுது, சுவாமி இது என்ன சோதனை என்று அவர் நினைத்து தன்னுடைய கண்களில் கண்ணீர் வழிய சுவாமியிடம் பிரார்த்தனை செய்த பொழுது அங்கு என்ன அற்புதம் நிகழ்ந்தது என்பதை நாம் வரும் தொடரில் காண்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.